வெல்கம் பேக் கை. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட விங்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து விங்ஸ் ஃபேண்டம் 200 இயர்பட்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இது என்ன இயர்பட்ஸ்னா இது வந்து ஒரு கேமிங் இயர்பட்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 hours ப்ளே டைம், அப்புறம் வந்து லெஸ் தென் 40 milliseconds லேட்டன்சின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அப்புறம் வந்து IPX5 அப்புறம் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே பெருசாக கொடுக்கல. கீழே பார்த்தீங்கன்னா இதோட மற்ற ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்ப்போம். ஸோ பின்னாடி வந்து எம்ஆர்பி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வந்து செக் பண்ணலாம். ஸோ எம்ஆர்பி இருக்கா? ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வெறும் 1000 rupeesக்கு வந்து அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். ஸோ ரெடியாக ஓப்பன் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 2 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இயர்பட்ஸ் தான் வந்து இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறப்ப இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிளும் எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்லாம் வந்து இருக்கும். எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது என்ன, இது வந்து ஏதோ வாரண்டி கார்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸுக்கு வந்து வருவோம். ஸோ இயர்பட்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ். இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போல வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜான குவாலிட்டி பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செம்மன்னு வந்து சொல்லலாம். ஸோ நல்ல விஷயம்னா அதில் வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மேட் ஃபினிஷ் இருக்கனால அவ்வளோ சீக்கிரமாக ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜஸோ இல்லை ஸ்க்ராச்சஸோ வந்து ஆகாது. அப்புறம் அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் இயர்பட்னால நமக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டிஃப்ரெண்ட்டான எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா அந்த கேமரி லுக் வந்து கொடுக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் வரையில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விங்ஸோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, குட்டியாக தான் வந்து இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஹிஞ்ச் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக டிசைனில் வந்து எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாது. அப்புறம் இயர்பட்டோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு கர்வான ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இயர் ஊக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்படியே பெண்டான மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஃபிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா இயர் கொடுத்தனால அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அந்த ஸ்டெம் வந்து கொஞ்சம் பெண்டாகி இருக்கனால அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இதோட ஃபிட் வந்து செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி வந்து இதோட ஃபிட் செட் ஆகலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அப்போ மேபி உங்களுக்கு வந்து செட் ஆகலாம். அப்புறம் டச் கண்ட்ரோல்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்லேயும் நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டரலாக இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து ரைட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லெஃப்ட் இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஒரு ரைட் ஆர் லெஃப்ட் ரெண்டில் ஏதாவது ஒரு இயர்பட்டை வந்து 2 times வந்து டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் ஆகும். ஒரு ரைட் இயர்பட்டை வந்து 3 times டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 times டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் போகும். அப்புறம் ரைட் இயர்பட்டை நம்ம வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். லெஃப்ட் இயர்பட்டை வந்து 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால் சர்வுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் சர்வு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து 2 times வந்து டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 seconds வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்த கனெக்டிவிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் 5.2 இருக்கனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிச்சு.
ஆடியோ கொடைக்குன்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கொடைக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, எஸ்பிசி அண்ட் ஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் இயர்பட்னால இதுலையுமே நமக்கு வந்து வேற லெவலான கேமிங் மோடுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் எனேபிள் பண்ணோம்னா இந்த இயர்பட்ஸில் வெறும் 40 மில்லிசெகண்ட்ஸ் கீழே லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வேற லெவல். நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்ததுல இந்த இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான லேட்டன்சி டிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் சரி, நான் சுத்தமாக எந்த வித டிலேஸுமே வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கேமிங்க்கு ஒரு இயர்பட்ஸ் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த இயர்பட்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். It's game time, squad. அடுத்து பேட்டரின்னு வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 30 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் தான். ஆனால் இதோட நமக்கு வந்து இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் தான் பெரிய ஹைலைட். ஸோ இயர்பட்ஸோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 ஹவர்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ வேற லெவல். அண்ட் இது போக இவங்க வந்து டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலையப்படவே விட. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரைட் இயர்பட்ல 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது போக இதில் ஏதோ DNS மைக் யூஸ் பண்ணியிருக்கோன்னு வந்து சொல்கிறாங்க. அதனால என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணி இதோட கால் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு வந்து சொன்னாங்க. ஆனால் ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா அதோட கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பர்னு வந்து சொல்ல முடியாது. நம்ம சேனலில் வந்து ரீசெண்டாக போட்டிருந்த இந்த நாய்ஸ் இயர்பட்ஸ் இதையும் நான் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தேன். ஸோ இது கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. பட் ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே. சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு வந்து சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து நான் இந்த இயர்பட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm பெரிய டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் ட்ரிபிள், அது வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பொதுவாக கேமிங் இயர்பட்ஸ்னா, அதுவும் பர்டிகுலராக பட்ஜெட் கேமிங் இயர்பட்ஸ்னால் நமக்கு வந்து பேஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆவரேஜாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மற்ற கேமிங் இயர்பட்ஸ்லாம் வந்து யூஸே பண்ண முடியாது. ஆனால் இந்த இயர்பட்ஸ் அப்படி இல்லை. இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா மற்ற டோன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஆடியோ குவாலிட்டிக்குமே நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல சூப்பரான ஆடியோ குவாலிட்டி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நிறைய நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வெறும் 1000 rupeesக்கு வந்து செல் பண்ணிருக்காங்க. ஸோ 1000 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டீல் தான் வந்து சொல்லியாகணும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோடாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து 1000 rupeesக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் இது எவ்வளோக்கு ஏறும்னு தெரியல. மேக்ஸிமம் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1500 rupees வரைக்கும் வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.